ஓகே. இப்போ லெசன் 1ல பார்ட் 1 ஆமாம். லெசன் 1ல யூனிட் 1 இருக்கு. ஐயோ! லெசன் 1 யூனிட் 1ன்ற பாரு. எவல்யூஷன் ஆஃப் பேங்கிங், அப்புறம் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம், கடைசியாக அப்புறம் வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், பிஆர் ஆக்ட். இந்த ஒரு 3 டாபிக் தான் இதை இன்னைக்கு அதை பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ சிலபஸ் தெரியலனால இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் போட்டிருக்கேன். இது எக்ஸ்ட்ராவும் இருக்கலாம், இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். உங்கள் சிலபஸ்ஸு, கிளாஸ் நோட்ஸ் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எதெல்லாம் தேவையோ அது மட்டும் இதுலேருந்து எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ எவல்யூஷன் ஆஃப் பேங்கிங், பேங்கிங் எப்படி உருவாச்சு, அதோட எவல்யூஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேங்கிங்னா என்ன? நம்மக்கிட்டேருந்து காசு வாங்கிப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த காசை வந்து கடனாக கொடுப்பாங்க. அதில் வர இன்ட்ரெஸ்ட் வட்டியை வந்து ப்ராஃபிட்டாக ஏர்ன் பண்ணுவாங்க. அப்புறம் மணி ரிலேட்டடாக மற்ற சர்வீஸும் கொடுப்பாங்க. அதான பேங்கிங், அதான நியாயம், அதான தர்மம், அதான நீதி. ஓகே. ஸோ அதுதான் பேங்கிங்கோட சிம்பிள் டெஃபினிஷன் இது. ஸோ இப்போ பேங்கிங்கோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்ப்போம். முந்தைய கால ஏன்ஷியன்ட் அந்த காலம் பார்த்தோம்னா லோக்கலாக நம்ம ஆளுங்க தான் இருப்பாங்க. அப்போல்லாம் கோயிலே பணத்தை பத்திரமா இருக்கட்டும் கோயிலில் வச்சுருப்பாங்க. லோக்கல் லெண்டர்ஸும் சில பேர் இருப்பாங்க. அந்த ஏரியா லோக்கலில் மட்டும் ஒரு ஜமீன்தாரோ இல்லை ஒரு செல்வம் உள்ள ஆள் வந்து காசு வந்து கொடுப்பாரு வட்டியாக. அவங்களெலாம் ஷ்ராஃபு, செத்து, மகாஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அப்புறம் டெம்பிள்லாவும் பேங்காலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, பிரிட்டிஷ் காலத்தில் முதல்ல இந்தியாவுக்கு வந்த பேங்க் வந்து பேங்க் ஆஃப் இந்துஸ்தான். எப்போ வந்துச்சுன்னா 1776 கல்கத்தாவில். அதுக்கப்புறம் இன்னொரு பேங்க் வந்துச்சு, ஜென்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அது 1786 வந்துச்சு. இதுக்கப்புறம் பிரசிடென்சி பேங்க்ஸ். பிரசிடென்சினா ஒன்றும் இல்லை, இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி கீழே இருக்கிற எல்லா இடமுமே பிரசிடென்சின்னுவாங்க. ஓகேவா? அப்போ 3 இடம் மெயினாக இந்தியா கீழே இருந்துச்சு, பெங்கால், பாம்பே, மெட்ராஸ். ஓகேவா? பேங்க் ஆஃப் பெங்கால் பேங்க் வந்து 1806 ஓப்பன் ஆச்சு. அப்புறம் பேங்க் ஆஃப் பாம்பே 1840 ஓப்பன் ஆச்சு. அப்புறம் பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843. இந்த 3 இது வந்து மேஜர் பேங்க். இதெல்லாம் இப்போ இந்த 3 பேங்க்ஸையும் ஒன்றா சேர்த்து இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்ட்டு 1921 சொன்னாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 1935 ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிரியேட் ஆச்சு. இப்போதைக்கு இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியானா ஆர்பிஐ தான். இது ஆர்பிஐ ஆக்ட் 1934 கீழே, இந்த சட்டத்துக்கு கீழே ஆர்பிஐ கிரியேட் பண்ணாங்க. ஆனால் ஆர்பிஐ வந்த வருஷம் 1935, ஆர்பிஐ ஆக்ட் 1934. இது வந்து இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு லோக்கல்லாம் இருந்தாங்க, டெம்பிளில் பேங்காக இருந்துச்சு, மணி லெண்டர்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் இந்துஸ்தான், அப்புறம் ஜென்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் 3 மெயின் பேங்க்ஸ், பேங்க் ஆஃப் பெங்கால், மெட்ராஸ் அண்ட் பாம்பே, பிரசிடென்சி பேங்க்ஸ்ன்னுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்த பேங்க்ஸ் இல்லை, அதனால பிரசிடென்சி. இந்த 3த்தையும் ஒன்றா சேர்த்து இம்பீரியல் பேங்க், அப்போ ஆர்பிஐ, அதுக்கப்புறம் ஆர்பிஐ. அதுக்கப்புறம் நேஷ்னலைசேஷன் ஃபேஸ். நேஷ்னலைசேஷன்னா என்ன? ஒன்றும் இல்லை, ப்ரைவேட் கண்ட்ரோல், ப்ரைவேட் ஓனர்ஷிப்பில் இந்த பேங்க் எல்லாமே இப்போ கவர்மெண்ட் கண்ட்ரோல், கவர்மெண்ட் ஓனர்ஷிப்பில் போச்சு. அதில் ஃபஸ்ட்டு ஆர்பிஐ தான் கவர்மெண்ட் நேஷ்னலைஸ் ஆச்சு 1949. அதுக்கப்புறம் எஸ்பிஐ. எஸ்பிஐன்னா முன்ன அந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொன்னால பேங்க், அதுதான் இப்போதைக்கு இருக்கிற எஸ்பிஐ சொல்கிறோம். அது 1955 நேஷ்னலைஸ் ஆச்சு. அப்புறம் ஒரு 14 மேஜரான ப்ரைவேட் பேங்க்ஸ் நேஷ்னலைஸ் ஆச்சு 1969. அப்புறம் 1980 ஒரு 6 பேங்க் வந்து நேஷ்னலைஸ் பண்ணாங்க. ஓகேவா? எதுக்கு நேஷ்னலைஸ் பண்ணாங்கன்னா, பேங்கிங் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், ரிச் பீப்புளுக்கு மட்டும் கிடையாது, ஃபார்மர்ஸ், புவர், சின்ன சின்ன தொழிலாளிகள் அவங்களுக்கும் போய் சேரணும், ஒரு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வரணும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் லிபரைசேஷன் 1991. அப்போ என்னாச்சுன்னா, இந்தியா கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் இது பெருசாக எதுவும் அலோவ் பண்ணல. கவர்மெண்ட்டே இது ப்ரொடக்ஷனு யூஸ் பண்ணுறது அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸ்போர்ட் பெருசாக இந்தியாவில் வரல. அதனால் மணியோட வேல்யூ செம்ம டிப்ரிசியேஷன் ஆச்சு. பஞ்சம், பட்டினி, பசி அதெல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிது. அப்போ ஐஎம்எஃப், இந்தியன் மானிட்டரி ஃபண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுங்கள், குளோபலைசேஷன் பண்ணுங்கள், லிபரைசேஷன் பண்ணுங்கள், எல்பிஜி ரிஃபார்ம்னு ஒன்று சொன்னாங்க. ஓகேவா? அப்போ அது என்னன்னா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு இருக்கிறவங்கள இன்வெஸ்ட் பண்ண விடுங்க, ப்ரைவேட் கம்பெனிஸ் நிறைய அலோவ் பண்ணுங்கள், கவர்மெண்ட் ஷேர்ஸ்லாம் விற்றுருங்க, நிறைய இது கவர்மெண்ட்டே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு, அதெல்லாம் ப்ரைவேட் ஆக்குங்க சிலதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் லிபரைசேஷன்.
கவர்மெண்ட் இதை குறைச்சி ப்ரைவேட் என்ட்ரிஸ், அதை ப்ரைவேட்டைசேஷனை அதிகமாக்குறது. கவர்மெண்டோட ரெஸ்ட்ரிக்ஷனை குறைச்சி ப்ரைவேட் கம்பெனிஸை வெல்கம் புதுசாக வர சொல்கிறது. இதில் ஒரு 2 கமிட்டிஸ் முக்கியம். நரசிம்மன் கமிட்டி, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸாக கூட இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நரசிம்மன் கமிட்டி, 2வது நரசிம்மன் கமிட்டி. ஓகே, 1991 1998 இவங்களாம் இந்தியன் பேங்க் வந்து எப்படி ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபினான்ஷியல் சவுண்டாக இருக்கணும்னா ஃபினான்ஷியலாக எப்படி ஸ்டேபிளாக இருக்கணும், எப்படி அதிக அளவான போதுமான அளவான பணம் எப்படி வச்சுருக்கணும் அப்படின்ட்டு பேங்க்குக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. புது ரிஃபார்ம்ஸ் வந்துச்சு, திட்டங்கள் வந்துச்சு, புது ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்துச்சு 1991 லிபரலைசேஷனுக்கு அப்புறம். உதாரணத்துக்கு HDFC, ICICI, ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் வர ஆரம்பிச்சுது. ஃபினான்ஷியல் சவுண்ட் அப்படின்னா என்னது? ஒன்றும் இல்லை, ஒரு இது ஆஃபனாக எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் சவுண்ட் பேங்க் இல்லை ஃபினான்ஷியல் சோல் கம்பெனி அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் சவுண்ட் பேங்க்னா அந்த பேங்க் வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக இருக்குது, போதுமான மணி அதுக்கிட்ட இருக்குது, ரிசோர்ஸஸ் இருக்குது, ஒரு பேங்க் இயங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது, கடன் எதுவும் இருக்காது, அதிகமாக சொத்துக்கள் டெபாசிட்லாம் நிறையா இருக்கும், அதான் செல்வம் வெல்த்தியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதான் ஃபினான்ஷியல் சவுண்ட் அப்படின்றாங்க. ஓகே, அப்போ 2015 பேமெண்ட் பேங்க்ஸ்ன்னு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பேமெண்ட் பேங்க்னா ஒன்றும் இல்லை, பேமெண்ட் சர்வீஸ் கொடுக்குற பேங்க்லாம் பேமெண்ட் பேங்க்ஸ்ன்னுவாங்க. உதாரணத்துக்கு ஏர்டெல் பேமெண்ட் பேங்க், UPI, மொபைல் பேங்கிங், ATM, டெபிட் கார்டு சர்வீஸ், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த வேலை சின்ன டெபாசிட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் லோன் இவங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியாது. இதெல்லாம் பேமெண்ட் பேங்க். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னா இந்த சின்ன தொழிலாளிகள், சின்ன ஃபேக்ட்ரிக்கெலாம் லோன் கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்த்தோமா, ஏன்ஷியன்ட்ல என்ன இருந்துச்சு, டெம்பிள்ஸ், மணி லெண்டர்ஸ் இருந்தாங்க. பிரிட்டிஷ் பீரியடில் பிரசிடென்சி பேங்க், அந்த 3 பேங்க் சொன்னேன், அது ஒன்றா சேர்த்து இம்பீரியல் பேங்க் ஆச்சு. அப்புறம் 1935 அப்போ RBI வந்துச்சு. அப்புறம் நேஷனலைசேஷன் வேறு நடந்துச்சு. நேஷனலைசேஷன் அப்போ நடக்கல, 1949 தான் நடந்துச்சு. RBI கிரியேட் பண்ணது 1935. அந்த ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஞாபகம் இருக்கும். SBI வந்து நேஷனலைசேஷன் ஆச்சு. இம்பீரியல் பேங்க் வந்து SBI மாற்றினாங்க, நேஷனலைசேஷன் ஆச்சு. அப்புறம் 1960 1980 ஒரு 14 பேங்க் நேஷனலைசேஷன் பண்ணாங்கனால 1969. அப்புறம் ஒரு 6 பேங்க் ஆச்சுல 1980 அப்போ. அப்புறம் 1991 அப்போ லிபரலைசேஷன் ஆச்சு, நியூ ப்ரைவேட் பேங்க்ஸ் வர ஆரம்பித்தாங்க, எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் மாறி புது திட்டங்கள் வந்துச்சு. ஓகே, அதுதான் இதுதான் எவல்யூஷன் ஆஃப் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். 2 பேஜில் சப்புன்னு முடிஞ்சிடும். இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம். ஓகேவா, இருக்கிற எல்லா நெட்வொர்க் ஆஃப் ஆல் த பேங்க்ஸ், ஓகேவா, எல்லா பேங்க், எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், கடன் கொடுக்குறவங்க, டெபாசிட் வாங்குறவங்க, இதில் இருக்கிற மொத்த நெட்வொர்க் தான் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம். இதில் டாப் ஹெட்டாக இருக்கிறவன் RBI. ஓகேவா, நெட்வொர்க் ஆஃப் ஆல் பேங்க்ஸ் வித் RBI ஆஸ் அ ஹெட், அதுதான் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம். ஒரு லே அவுட்டாக சொன்னால் அப்படி சொல்லலாம். இந்த இருக்கிற எல்லா பேங்க்ஸுமே யாரோட கண்ட்ரோல் கீழே இருக்காங்கன்னா RBI, அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஒரே ஒரு டாப் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி, ஒன்லி அத்தாரிட்டி இஸ் த RBI. RBI இஸ் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்க வேலை என்ன? நிறைய வேலை இருக்குது. அது மெயினாக இந்த பேங்கிங் சிஸ்டம் வரைக்கும் சொல்லணும்னா இருக்கிற மற்ற எல்லா பேங்க்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது, ரூல்ஸ் போடுறது, அவங்களை ரெகுலேட் பண்ணுற வேலை எல்லாமே RBI தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பேங்க்குக்கு டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணணும், இல்லை ரிஜெக்ட் பண்ணணும், இல்லை அவங்களே தூக்கணும்னாலும் RBI கிட்ட அந்த பவர்ஸ் இருக்கு. ஓகேவா, பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 விதம் இருக்குங்க. ஒன்று ஸ்கெடியூல் பேங்க், நான் ஸ்கெடியூல் பேங்க். ஸ்கெடியூல் பேங்க் தான் மோஸ்ட்டாக அதுதான் இருக்குது இந்தியாவில் அதிகமாக. இதில் கமர்ஷியல் பேங்க், கோஆப்ரேட்டிவ் பேங்க், அப்புறம் டெவலப்மெண்ட் பேங்க். டெவலப்மெண்ட் பேங்க்கு இன்னொரு பேருனா டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். கமர்ஷியல் பேங்க்குன்னா இப்போ தான் நம்ம டெய்லி பேங்க் போய் என்ன பண்ணுறோம், எவ்ரிடே பேங்க்குக்கு யூஸ் பண்ணுற பேங்க் தான். சரியோ வளர்றேன், எவ்ரிடே பேங்க் போவோம்ல, எவ்ரிடே பேங்கிங் என்ன நடக்கும், இந்த நார்மல் பேங்க் தாங்க. லோனு டெபாசிட் வாங்குறது, லோன் கொடுக்கறது, ப்ராஃபிட்டுக்காக சில பேங்க்லாம் ஒர்க் பண்ணுவாங்கள்ல, இவங்க எல்லாமே கமர்ஷியல் பேங்க். அதில் நிறைய விதம் இருக்குது. ஒன்று PSB, பப்ளிக் செக்டார் பேங்க். ஒன்று என்னன்னு சொல்கிறேன். பப்ளிக் செக்டர் பேங்க்னா ஒன்றும் இல்லை, அந்த பேங்க்கோட ஓனர்ஷிப் வந்து அதிகபட்சம் மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான் ஓன் பண்ணியிருக்கும். அந்த பேங்க்கோட ஷேர்ஸை
அதிகமாக ஓன் பண்ணவங்க யாருன்னா கவர்மெண்ட் தான். 50% மேலே கவர்மெண்ட் தான் அந்த பேங்க்கோட ஷேர்ஸை ஓன் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா ப்ரைவேட் பேங்க்ஸ். ப்ரைவேட் பேங்க்னா நம்ம ப்ரைவேட் ஓனர்ஷிப்பில் ப்ரைவேட் கண்ட்ரோலில் இருக்குது ப்ரைவேட் பேங்க்ஸ். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ். ஃபாரின் பேங்க்ஸ்னால் அதுதான், வெளிநாட்டு பேங்க்கோட பிரான்ச்சு இந்தியாவில் இருந்துச்சுன்னா அது ஃபாரின் பேங்க்கு. ரீஜனல் ரூரல் பேங்க். ரீஜனல்னா சின்ன இடம், ரூரல்னா கிராமம், கிராமத்தில் இருக்கிற பேங்க். அது மெயின்லி எதுக்காகனா அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்காக, ஃபார்மர்ஸ்க்காக இருக்கிற பேங்க்கு. அதுக்கு மட்டும்தான் அது செயல்படும். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தான் சொன்னேன், கம்மி அமௌண்ட்டில் கடன் வாங்குறவங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபினான்ஸு லோன் கொடுக்குறவங்க ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். பேமெண்ட் பேங்க் நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. இதுக்கு உதாரணம்லாம் சொல்லியிருப்பேன். ரீஜனல் ரூரல் பேங்க்கு, கேரளா கிராமின் பேங்க்கு, யூபி பரோடா பேங்க்கு. ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து கமர்ஷியலாக இருக்கலாம், இல்லை தனியாக கோஆப்ரேட்டிவ் பேங்க் மாதிரி நான் அதை தனியாக கூட சொல்லலாம். கோஆப்ரேட்டிவ் பேங்க்னா ஒன்றும் இல்லைங்க, இட் இஸ் பேங்க் ஓன்டு பை மெம்பர்ஸ். அந்த பேங்க்ல இருக்க மெம்பர்ஸ் தான் அவங்க ஓனரே. ஓனர்னு சொல்ல முடியாது, ஒரு பார்ட்னர், ஷேர் பார்ட்னர், ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னு சொல்லலாம். டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஒரு டெவலப்மெண்ட்காக லாங் டேர்ம் லோன் கொடுப்பாங்க. 30 வருஷத்துக்கு லோனு, 50 வருஷத்துக்கு லோனு, ஏதோ ஒரு பர்பஸ்க்காக, ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்காக கொடுப்பாங்க. இது என்னன்னு ஒன்று நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ பற்றி பார்த்தோம். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கிரியேட் பண்ணது 1935, நேஷனலைசேஷன் ஆனது 1955. 1935 தான், சாரி. அது தனியாலாம் நேஷனல், அது இந்த ஆக்ட் கீழே அது தானாகவே நேஷனலைசேஷன் இல்லை 1949 நேஷனலைசேஷன் ஆச்சு. அதை பார்த்து தப்பா சொல்லிட்டேன் நானே. ஓகேவா? சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இவங்களோட வேலைகள்லாம் என்ன? கரன்சி நோட்ஸ், நோட்டுத்தாள் அச்சடிக்கிறது. நோட்டுத்தாள் அச்சடிக்கிறதுலாம் ஆர்பிஐ தான். ஆனால் ₹1 நோட்டுத்தாள் இவங்க அடிக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் அடிக்கும். அதே மாதிரி காயின்ஸ் அடிக்கிறது யாருன்னா அதுவும் கவர்மெண்ட் தான், அது ஆர்பிஐ கிடையாது. ஒன்லி நோட்டு, துட்டு, மணி. அப்புறம் இவங்க வந்து பேங்கர் டு கவர்மெண்ட் அண்ட் பேங்கர் டு பேங்க்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. கவர்மெண்ட்டுக்கே இவங்க ஒரு பேங்காக இருப்பாங்க, மற்ற பேங்க்ஸ்க்குமே இவங்க ஒரு பேங்கராக இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுக்கு பேங்க் யார்? எஸ்பிஐ, ஆக்சிஸு அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு இப்போ காசு வேணும்னா அவங்கன்னா எஸ்பிஐ கிட்ட போவாங்களா, இல்லை ஆக்சிஸ் பேங்க் கிட்ட போவாங்களா? அப்படிலாம் கிடையாது, ஆர்பிஐ கிட்ட போவாங்க. அவங்களுக்கு பணம் வேணும்னா, அவங்க எதாவது டெபாசிட் பண்ணணுன்னா ஆர்பிஐ கிட்ட போவாங்க. அதே மாதிரி மற்ற பேங்க்ஸுமே பணம் வேணும், ஏதோ எமர்ஜென்சி, இந்த பேங்க் வந்து இப்போ எங்களுக்கு எமர்ஜென்சி பணம் வேணும்னா ஆர்பிஐ கிட்ட போய் பணம் வாங்கலாம். அவங்களும் ஒரு வர டெபாசிட்ல ஒரு சர்டன் அமௌண்ட்டை வந்து ஆர்பிஐ ரிசர்வ்ல போட்டு வைப்பாங்க. அதான் அவங்க வந்து ரிசர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, ஆர்பிஐ அதை பார்த்துக்கும். அதனால தான் கவர்மெண்ட்டுக்கும் அவங்க பேங்கராக இருப்பாங்க, பேங்க்ஸுக்குமே அவங்க பேங்கராக இருப்பாங்க. அப்புறம் பேங்கர்ஸ் பேங்க், அதான் அந்த பேங்க்கோட ரிசர்வ்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட இருக்கும், அதான் பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்றது. ரெண்டும் ஒன்று தான், பேங்கருக்கு பேங்க்கு, பேங்கர்ஸ் பேங்க்கு எல்லாம் ஒன்று தான். கிரெடிட் கண்ட்ரோல் அண்ட் மணி சப்ளை, அதை கண்ட்ரிலே இல்லை எக்கனாமிலேயே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது என்னன்னு நான் சொல்கிறேன். எல்லா பேங்க்ஸையும் ரெகுலேட் பண்ணுறது, சூப்பர்வைஸ் பண்ணுறது முன்னாடியே சொல்லியாச்சு. லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கடைசி நேரத்தில் கை கொடுக்குறவன் தான் கோபாலு. இப்போ ஒரு பேங்க் வந்து ஒரு ஒரு பெரிய ப்ராப்ளம்ல இருக்குது, இல்லை திவாலாகிற மாதிரி நிலைமை இருக்குது, காசு தேவை, நிதி வேணும்னா ஆர்பிஐ கிட்ட போய் எமர்ஜென்சி டைமில் காசு வாங்கிக்கலாம், அவங்க காசு கொடுப்பாங்க. அதான் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட். இப்போ கண்ட்ரோல் கிரெடிட் அண்ட் மணி சப்ளை. கிரெடிட்னா இந்த இடத்துல பேங்கிங் பொறுத்த வரைக்கும் கிரெடிட்ல இந்த இடத்துல நான் லோனுன்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது ஒரு பேங்க் எவ்வளோ லோன் தரணும்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா ஆர்பிஐ. ஏன் லோன் தரதை ஏன் கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ ஒரு பேங்க் அதிகமாக லோன் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள்கிட்ட என்ன இருக்கும்? அதிகமாக பணம் இருக்கும். அதிகமாக பணம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அதிகமாக செலவிடுவாங்க. அதிகமாக செலவிட்டால் நிறைய பொருள் வாங்குவாங்க. நிறைய பொருள் வாங்கினா என்ன ஆகும்? அந்த பொருளோட டிமாண்ட் அதிகமாகும், ஆனால் அதோட சப்ளை கம்மியாக இருக்குது. அப்படின்னா பொருள் தயாரிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? சப்ளை கம்மியாக இருக்கு, எல்லாரும் வாங்குறதுக்கு காசு இருக்குது, அப்படின்னா பண்ணுறா பொருளை ஏற்றுறா விலையா அப்படின்னு ஏற்றுவாங்க. பொருள் விலை ஏறுனா விலைவாசி உயராகும். விலைவாசி அதிகமாச்சுன்னா இந்தியன் கரன்சி, இந்தியன் ருப்பியோட வேல்யூ என்ன ஆகும்? கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி எப்படி ஆச்சுன்னா இப்போ நாட்டோட நிலைமை என்னது? மோசமாயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க? நீங்கள் இவ்வளோதான் கடன் தரணும், அப்படி கடன் தர மாதிரி இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாச்சுன்னா கடன் வாங்குறது எல்லாம் கம்மியாக தானே வாங்குவான். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுற கிரெடிட் கண்ட்ரோல்
அதான் அர்த்தம். அது ஆர்பிஐ தான் பண்ணுவாங்க. எவ்வளோ கடன் தரணும்ட்டு பேங்க் கிட்ட சொல்றதும் ஆர்பிஐ தான். மணி சப்ளை, அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம எக்கனாமியில் எவ்வளோ பணம் இருக்கு, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி இன் அவர் எக்கனாமி, அதுதான் மணி சப்ளை. அதான் சர்க்குலேஷன் ஆஃப் மணி. இதெல்லாம் மணி நம்ம கிட்ட இருக்கிற காசு, நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற காசு, அப்புறம் ப்ராஃபிட். பேங்க் வந்து லெண்டிங் பண்ணும்ல, கடன் கொடுக்குற மூலியமா காசு ப்ராஃபிட் வரும்ல, அந்த காசு, இது எல்லா காசுமே மணி சப்ளைக்குள்ள வந்துடும். இதையும் ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஆர்பிஐயோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். கரன்சி நோட்டு, பேங்கர்ஸ் டு கவர்மெண்ட், பேங்கர்ஸ் டு பேங்க், கண்ட்ரோல் கிரெடிட் அண்ட் மணி சப்ளை, ரெகுலேட் சூப்பர்வைஸ் ஆல் தி பேங்க்ஸ், இது எல்லாருமே தெரியும். லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட். ஃபர்ஸ்ட் போயிட்டோம்னா சிம்பிளாக தான் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, ஆர்பிஐ பற்றி பார்த்தாச்சா? அடுத்து என்ன சொன்னேன்? ஸ்கெடியூல் பேங்க், நான் ஸ்கெடியூல் பேங்க்ஸ். ஆர்பிஐ ஆக்ட் 1934 அது ஒரு சட்டங்க. அந்த சட்டத்துக்குள்ள நிறையா சொல்லியிருப்பாங்க. அதில் செகண்ட் ஸ்கெடியூலில் லிஸ்டாக இருக்க பேங்க்ஸ் எல்லாம் ஸ்கெடியூல்டு பேங்க்ஸ். எதுலாம் செகண்ட் ஸ்கெடியூலில் இல்லையோ அது நான் ஸ்கெடியூல்டு பேங்க்ஸ். ஓகேவா? இவங்கெல்லாம் ஆர்பிஐ சொன்ன ரூல்ஸ் க்ரைட்டீரியாஸ்லாம் அந்த அதெல்லாம் அவங்க மீட்ஸ் அதாவது ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த க்ரைட்டீரியாலாம் இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பாங்க. அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அவங்க ஒரு பேங்காகவே, ஸ்கெடியூல் பேங்காகவே ஆக முடியும். அந்த க்ரைட்டீரியாவை மீட் பண்ணாதவங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணாதவங்க நான் ஸ்கெடியூல் பேங்க்ஸ், அதுக்கு ஆப்போசிட். ஸோ இதனால அப்படி இருந்துச்சுன்னா ஆர்பிஐயோட ஃபெசிலிட்டிக்கு இவங்க எலிஜிபிள். அதாவது இப்போ ஆர்பிஐ வந்து, இப்போ நான் சொன்னல லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட், அப்போ கடன் ஒரு எமர்ஜென்சியில் பணம் தேவை, அப்போ ஆர்பிஐ பணம் தருதுங்கல்ல, அப்போ அந்த ஃபெசிலிட்டிலாம் இந்த பேங்க்ஸுக்கு உண்டு. இவங்கெல்லாம் போய் காசு வாங்கலாம் ஆர்பிஐ கிட்ட. ஆனால் இவங்களால இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது, வாங்க முடியாது. ஓகேவா? இந்தியன் பேங்கிங் சிஸ்டமோட மேஜர் பார்ட்டே இவங்க தான். இவங்க தான் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம்ல அதிகமாக இருக்கிறது ஸ்கெடியூல் பேங்க்ஸ் தான். இவங்கெல்லாம் நம்பர்ஸ்லேயே ரொம்ப கம்மி தான் நான் ஸ்கெடியூல் பேங்க்ஸ். இவங்கெல்லாம் ஆர்பிஐயோட சூப்பர்வைசேஷன் ரெகுலேஷன் கீழே வருவாங்க. இவங்களும் வருவாங்க தான், ஆனால் இவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் பெருசாக இருக்காது. ஸ்ட்ரிஞ்சன்ட்டு ஸ்ட்ரிக்ட்டு ரெண்டு ஒன்று தான். அப்படியே சொன்னதுக்கு ஆப்போசிட். செகண்ட் ஸ்கெடியூல் இருந்தால் ஸ்கெடியூல் பேங்க்கு, இல்லைனா நான் ஸ்கெடியூல். ஆர்பிஐ ஆக்ட், ஆர்பிஐ மெஷர்ஸ்லாம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் மீட் பண்ணியிருப்பாங்க, இவங்க மீட் பண்ண மாட்டாங்க. ஆர்பிஐ ஃபெசிலிட்டிஸ் இவங்களுக்கு கிடைக்கும், இவங்களுக்கு கிடைக்காது. மேஜராக இவங்க தான் இருப்பாங்க, இவங்க நம்பர்ஸ்லேயே ரொம்ப கம்மி. ஓகே, நெக்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க். நார்மலாக பேங்கிங் பண்ணுறவங்கள, நார்மல் பேங்கிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் கமர்ஷியல் பேங்க்ஸ். மெயினாக இவங்களாம் ப்ராஃபிட் பேங்க்ஸ் கூட சொல்லலாம். ஏன் ப்ராஃபிட்காக தான் இது எல்லாமே மெயினாக பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? நார்மலாக பேங்கிங் பிஸ்னஸ்னால் என்ன நடக்கும்? டெபாசிட் வாங்குவாங்க, அந்த நம்ம டெபாசிட் வச்சு லோனாக கொடுப்பாங்க. கரெக்டாக? சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு, எஃப்டி, லோனு எக்ஸெட்ரா, அது இது நோட்டு லொசுக்கு, பேசிக்காக நம்ம பேங்க்கில் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ, என்னெல்லாம் நமக்கு தெரியுமோ அதெல்லாமே கமர்ஷியல் பேங்க் கீழே வந்துடும். ஓகேவா? அதில் இருக்கிற ஒரு டைப்ஸ் தான் பப்ளிக் செக்டார் பேங்க், பிஎஸ்பி. மெஜாரிட்டி ஆஃப் ஷேர்ஸ், 50% மேலே இருக்க ஷேர்ஸு, இந்த பேங்க்கோட ஷேர்ஸை கவர்மெண்ட் தான் ஓன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது எதுக்குன்னா பேங்கிங் சர்வீஸ் எல்லாருக்கும் போய் சேரணும். வில்லேஜ் ஃபார்மர், ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, புவர் பீப்புள் எல்லாருக்கும் போய் சேரணும். அதுக்காக தான். எஸ்பிஐ, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, இதெல்லாம் அதுக்கு உதாரணம். ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ப்ரைவேட் ஓன் பண்ணியிருக்க பேங்க் ப்ரைவேட் செக்டார், அவ்வளோதான். ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் தான் இவங்க அதிகமாக ஷேர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டும் ஒரே மீனிங் தான், அது இப்படி மாற்றி சொல்கிறோம், அவ்வளோதான். இன்வெஸ்டர்னா என்ன? பணம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அந்த பேங்க் ஷேர்ஸை வாங்கியிருப்பாங்க, அதுதான் இன்வெஸ்டர்ஸ். இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் என்ன இருக்கும்? ஃபோக்கஸ் ப்ராஃபிட்டு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், கஸ்டமர் நல்லா அவங்களுக்கு நல்ல இது கொடுத்தா தான் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. டிஜிட்டல் பேங்கிங்கு, அப்புறம் அவங்க பண்ணுற ஆப்ரேஷன், அதாவது அந்த பேங்கிங் ஆப்ரேஷனே இன்னும் நல்லா எஃபிஷியண்ட்டாக மாற்றணும். அவங்க ஃபோக்கஸ்லாம் இதில் தான் இருக்கும். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க், இதெல்லாம் இது கீழே வந்துடும். ஃபாரின் பேங்க்ஸ், அதான் மற்ற கண்ட்ரி பேங்க்கோட பிரான்ச்சு இந்தியாவில் ஆப்ரேட் ஆகுது. எங்களோட மெயின் கஸ்டமர்ஸ் யாராக இருப்பாங்கன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ். ஓகேவா? பெரிய பெரிய கம்பெனி, இந்த ட்ரேடர்ஸ்லாம் இருப்பாங்க, வர்த்தகம் பண்ணுறவங்க, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஓகேவா? வெளிநாட்டு கம்பெனி, ஒரு ஃபாரினர் இருக்கான்னு வச்சுக்கேன், இல்லை ஃபாரின் கம்பெனி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த
அதான் நம்ம நாட்டு பேங்கே இந்த ஊர்ல இருக்குதே, அப்ப இவங்க நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியா வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ், எம்என்சி கம்பெனிலாம் இவங்களோட மெயின் கஸ்டமர்ஸ். சிட்டி பேங்க்கு, ஹெச்எஸ்பிசி, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், இதெல்லாம் உதாரணம். சிட்டி பேங்க் தான் எனக்கு தெரியும். ஆர்ஜே பாலாஜி சொல்லுவார், சிட்டி பேங்க் சிட்டி குருவி பேங்க் அப்படின்னு ஒரு காமெடியில் வரும். ஆர்ஆர்பின்னா ரயில்வேஸ் கிடையாது, ரீஜனல் ரூரல் பேங்க். இது எப்போ வந்துச்சுன்னா 1975ல வந்துச்சு. இந்த பேங்க் எதுக்கு? ஸ்பெசிஃபிக்காக ஃபார் த ரூரல் பீப்புள், வில்லேஜ் மக்கள் அண்ட் த ஃபார்மர்ஸ், இவங்களுக்காக கிரியேட் பண்ண பேங்க் தான் ரீஜனல் ரூரல் பேங்க். இவங்க மெயினாக ப்ரொவைட் கிரெடிட்னா லோன் டு ரூரல் பீப்புள், மெயின்லி ஃபார்மர்ஸ். இவங்களுக்கு தான் லோன் தரத்துக்காக தான். உதாரணத்துக்கு கேரளா கிராமின் பேங்க், பரோடா உத்தரப்பிரதேஷ் பேங்க். அப்புறம் நாங்கள் ஸ்மால் ஃபினான்ஸ் பேமெண்ட் பேங்க்ஸ் தான் ஏற்கனவே சொல்லியாச்சு. ஒரே கதையை திருப்பி சொல்கிற மாதிரியே இருக்குது எனக்கு. பேங்க் 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 கோஆப்ரேட்டிவ் பேங்க். இது வந்து இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண தான் நான் இவ்வளோ பெருசாக எழுதியிருக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சால் போதும். சிம்பிளாக சொன்னோம்னா ஓன்டு பை தர் மெம்பர்ஸ். ஓகேவா? இந்த பேங்க்கோட யார் ஓன் பண்ணியிருப்பாங்கன்னா கவர்மெண்ட்டோ இல்லை ப்ரைவேட்டோ கிடையாது, அந்த பேங்க்கில் இருக்க மெம்பர்ஸ் தான் இதை ஓன் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி கிவ் கிரெடிட் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஆர் ஸ்மால் பிஸ்னஸ். அக்ரிகல்ச்சருக்கோ ஸ்மால் பிஸ்னஸுக்கோ லோன் தருவாங்க, அவங்க ஆட்களுக்கே அவங்க ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்காக. அந்த மாதிரி ஒரு காமெடியில் சூரியே ஒரு கடையில் பரோட்டா, அவருக்குன்னே ஒரு பரோட்டா கடை போட்டு அவரே சாப்பிட்டு போய் அந்த மாதிரி. இதில் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருப்பான்? ஃபார்மரு, சின்ன சின்ன ட்ரேடர்ஸு, ஆர்டிசன்ஸ்னா அந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க. அப்புறம் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல இருக்கிற எம்ப்ளாயி, அந்த ஊர் லோக்கல் ஆளுங்களே இருப்பாங்க. இவங்களாம் மெம்பர்ஸ். பொதுவாக ஜென்ரலாக ரியல் லைஃப்பில் பார்த்தோம்னா இவங்களாக தான் இருப்பாங்க. இப்போ என்ன இதோட கான்செப்ட் என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் ஒரு 500 விவசாயிங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ விதைக்கு லோன் வேணும். ஓகேவா? அப்போ லோன் வேணும்னா அவங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஏதோ ஒரு பேங்க்கில் வச்சுருக்கணும். கரெக்டா? இவங்க என்ன பண்ணுறாங்க, நாம் ஒரு கமர்ஷியல் பேங்க் கிட்டோ, எஸ்பிஐ கிட்டேயோ, இல்லை ஐசிஐசிஐ பேங்க் கிட்டேயோ போகாமல் நாமளே ஒரு பேங்க் கிரியேட் பண்ண, நம்மளுக்குன்னு ஒரு பேங்க், கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு விவசாயியும் ஒரு தொகை போடுறாங்க. இவர் ஒரு 10,000, இவர் ஒரு 5,000, இவர் ஒரு 2,000, இவர் ஒரு 50,000. அவங்க கையில் இருக்க காசெல்லாம் ஒரு போட்டு அவங்க ஒரு பேங்க்கு கிரியேட் பண்ணுறாங்க. அதான் கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஓகேவா? இவங்க போட்ட காசுலாம் இருக்குல்ல, அது என்ன ஆகுது, அந்த பேங்க்கோட ஷேர் ஆகிடுது. இவர் 10,000 ரூபாய் போட்டார்னா இவரோட ஷேர், இவரோட பங்களிப்பு இந்த அளவுக்கு. ஓகே, இவங்க அவங்க பேங்க்குக்கு அவங்களே இன்வெஸ்ட் பண்ணதுனால அவங்களே ஒரு மெம்பர் ஆயிடுறாங்க. கரெக்டா? ஒரு ஷேர் ஹோல்டர் ஆயிடுறாங்க. கரெக்டா? ஆமாம். ஸோ இதனால தான் ஓன்டு பை மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க இன்வெஸ்ட் பண்ணனால தான் தே பிகேம் ஏ மெம்பர், தே பிகேம் த ஷேர் ஹோல்டர். ஸோ இட் இஸ் கால்ட் ஓன்டு பை த மெம்பர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். பேங்க் கலெக்டிவ்லி ஓன்டு பை தம். இதில் ஓனர்னு ஒத்தாலா யாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஹெட் இருப்பாங்க, ஆனால் ஓட்டிங் மூலயமா தேர்ந்தெடுப்பாங்க. அவ்வளோதான். பேங்க் சர்வ்ஸ் தேர் மெம்பர்ஸ். இந்த பேங்க் யார் மெயினாக எது கிரியேட் பண்ணாங்க? அவங்க ஆளுங்களுக்கு காசு இல்லை, அப்போ அவங்களுக்கே காசு கொடுக்கணும். அவங்களுக்கு லோன் வேணும் டைம்லாம் அவங்க ஆளுங்க காசு தேவைப்படும், அதுக்கு லோன் கொடுக்கறது தான் இந்த பேங்க் மெயினாக இருக்கு. சர்வ் தேர் மெம்பர்ஸ், கிவ் லோன் டு தேர் மெம்பர்ஸ். இப்போ உங்களுக்கு புரியல, மெம்பர் இப்போ ஒருத்தர் ரவி இருக்காரு. இது இன்னொரு எக்ஸாம்பிள், இது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக்குது. அவருக்கு லோன் தேவை. அவர் வில்லேஜ் கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேருந்து ஒரு லோன் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கோஆப்ரேட்டிவ் பேங்க் போகிறாரு. அங்கே போனோடனே ஐயா அவனுக்கு லோன் கேட்டோடனே, தம்பி ஃபர்ஸ்ட் நீ ஒரு மெம்பர் ஆகும்னு சொன்னோடனே ரவி என்ன பண்ணுறாரு, ஒரு அந்த பேங்க்கோட ஷேர் வாங்குறாரு. அதாவது ஒரு தொகையை அந்த பேங்க்குக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர்கிட்ட இந்த காசு வந்து பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஷேரை வாங்கிடுறாரா, அப்போ அவர் ஒரு ஷேர் ஹோல்டர், அவர் ஒரு மெம்பர் ஆகிட்டார். இஸ் அ பார்ட் ஓனர். அப்போ என்ன பண்ணலாம், ஓகே அவருக்கு உரிமை இருக்குது, அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் அவர் வந்து லோன் வாங்கலாம். ஓகேவா? அதுக்கு தான் அந்த பேங்க்கோட குறிக்கோளே அதானே. இட் இஸ் ஓன்டு பை தெம், மெயின்லி மோஸ்ட்லி கிவ் கிரெடிட் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஸ்மால் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக, ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டோ ஏதோ ஒரு எக்கனாமி டெவலப்மெண்ட்டுக்காக இந்த ஸ்பெஷல் இன்ஸ்டிடியூஷன், இந்த டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் வந்து ஒரு லாங் டேர்ம் லோன் கொடுப்பாங்க.
இப்போ ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் வருது, இல்லை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வருது, பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கெல்லாம் 2000 கோடி 10,000 கோடி செம்ம காசு, அதிக காசு தேவைப்படும். இப்போ கமர்ஷியல் பேங்க் கிட்ட போய் இதுக்கெல்லாம் 20 வருஷம் 30 வருஷம் லோன் கேட்டால் தருவாங்களா? கண்டிப்பாக இவனுக்கு தர மாட்டானுங்க. ஏன்னா என்ன ஆகும், காசு அதிகம், இவங்க கேட்குற காசு அதிகம், ரீபேமெண்ட்டு அவங்க திருப்பி கட்டுற டைம் பீரியடு ரொம்ப, அது அது இன்னும் அதிகம். அப்போ ரிஸ்க் ஜாஸ்தி. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக தான் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்னு ஒன்று வருது. ஓகேவா? இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி லாங் டேர்ம் லோன்ஸ், டெவலப்மெண்ட்டுக்காக லாங் டேர்ம் லோன்லாம் தருவாங்க. இது வந்து ஹைவே ப்ராஜெக்ட்டுக்கோ மெட்ரோ ரயிலோ பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பர்பஸ்க்கு இருக்குது. இப்போ அக்ரிகல்ச்சருக்குன்னு பார்த்தா இது ரியல் நபார்டுன்னு ஒரு டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, டெவலப்மெண்ட் பேங்க் இருக்குது. ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இதுக்காக அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட், ரூரல் அந்த வில்லேஜ் டெவலப்மெண்ட்டுக்காக இவங்கெல்லாம் லாங் டேர்ம் லோன் தருவாங்க. சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இவங்க வந்து இந்த சின்ன சின்ன தொழிலாளர்கள் இருக்காங்களே, ஸ்டார்ட் அப்பு, எம்எஸ்எம்இன்னா ஒன்றும் இல்லை, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். மைக்ரோ என்டர்பிரைஸ்னால் சின்ன கம்பெனி, ஸ்மால்னாலும் சின்ன, மீடியம் என்டர்பிரைஸ்னால் கொஞ்சம் அதோட கொஞ்சம் நார்மல் பெரிய கம்பெனி, சின்ன சின்ன மேனுஃபேக்சர்ஸ், இவங்களுக்கெல்லாம் லாங் டேர்ம் லோன் தரத்துக்கு சிட்பி இருக்குது. எக்ஸிம் பேங்க்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க், இது மெயினாக ட்ரேடுக்காக தர்றது. அப்புறம் நேஷ்னல் ஹவுசிங் பேங்க், இது எதுக்குன்னா ஹவுசிங்காகவே ஃபினான்ஸ் காசு கொடுப்பாங்க, லோன் கொடுப்பாங்க, அதான் நேஷ்னல் ஹவுசிங் பேங்க். இதெல்லாம் டெவலப்மெண்ட் பேங்க்ஸோட உதாரணங்கள், எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அது தவிர இது எந்த வகையில் ஹெல்ப் பண்ணுது நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ லாங் டேர்ம் லோன் தரனால என்ன நடக்குது, ஒரு பிஸ்னஸ் மேன், சின்னதாக ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காரு, அவருக்கு லாங் டேர்ம் லோன் தரனா அவர் ஃபேக்ட்ரிலாம் கட்டி ஒரு இண்டஸ்ட்ரி பில்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆதான், இதனால என்ன ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் நல்லா ஆகுமா, அப்போ கண்ட்ரி டெவலப் ஆகுமா, ஒரு டெவலப்மெண்ட் நடக்குதா, இங்கே ரூரல் டெவலப்மெண்ட், அந்த ஊர் டெவலப் ஆகுமா. அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த அந்த ரோடு ப்ராஜெக்ட், ரயில்வே, மெட்ரோ ரயிலு, பவர் பிளான்ட்டு, இதுக்கெல்லாம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் ஆகுதா, இது டெவலப் ஆனால் மக்களுக்கு தானே பெனிஃபிட்டு, பீப்புள் பெனிஃபிட் ஆனால் கண்ட்ரி டெவலப் ஆகுமா. ஸோ எல்லாமே டெவலப்மெண்ட்டுன்ற ஒரு விஷயம் சார்ந்து எவ்வளோ விஷயம் நடக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்போ டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் முக்கியம். தீஸ் ஆர் த ஸ்பெஷல் இன்ஸ்டிடியூஷன் கிவ் லாங் டேர்ம் லோன்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட். சிம்பிளாக சொல்லிட்டேன். புக்கில் இருக்க டெஃபினேஷன்லாம் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து பிஆர் ஆக்ட், ஆர்பிஐ ஆக்ட் 1934. இது வந்து பிஆர் ஆக்ட், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. ஓகே, இந்த ஆக்ட் எதுக்குன்னா இட்ஸ் எ மெயின் லா. ஆர்பிஐக்கு பவர் கொடுத்துருக்கு. என்ன பவரு, ஆல் த பேங்க்ஸ் ஆப்ரேட்டிங் இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, சூப்பர்வைஸ் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐக்கு பவர் கொடுத்துருக்கு. அதாவது ஒரு பேங்க்குக்கு ரூல் புக், ஒரு பேங்க் எப்படி செயல்படணும், ஒரு பேங்க் என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், இந்தியாவில் என்னென்ன பண்ணணும், எவ்வளோ, யார் கண்ட்ரோலில் இருப்பீங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணாதான் இந்தியாவில் பேங்க் இன்னொன்று ஆரம்பிக்கவே முடியும். ஓகேவா? பேங்க்குக்கு ரூல் புக் மாதிரி தான் இந்த பிஆர் ஆக்ட். ஒரு பேங்க்கு எப்படி செயல்படணும்ன்ட்டு சொல்கிறாங்க. கவர்ன்ஸ் ஹவ் அதர் பேங்க்ஸ் மஸ்ட் பிஹேவ். ரூல் புக் ஃபார் ஆல் பேங்க்ஸ் இன் இந்தியா. நான் சொன்னது தான், சரி, அது சொன்னதான் நானே சொன்னேன். இது ஏன்னா 1949 முன்னாடி நிறைய பேங்க் வந்து திவால் ஆரம்பிச்சது. அந்த பேங்க்குக்கு வந்து மக்கள் கொடுத்த காசை திருப்பி கட்ட முடியல. ஏன்னா சில பேர் லோன் வாங்கிட்டு காசு திருப்பி கட்டலன்னா அந்த லோன் அடைக்க அவங்க இருக்கிற காசை கொடுத்துறாங்க. அப்புறம் மக்கள், நான் போட்ட காசு பேங்க்ல இல்லை, பேங்க் திவால், பேங்க் காலி. அப்போ என் காசு எங்க போச்சு, நான் யார்கிட்ட போய் கேட்பேன், இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் ஒரு இந்த லாஸ், நிறைய ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் ஒரு பேங்க்குக்கு வந்து, ஒரு பேங்க் ஃபெயில் ஆகாமல் இருக்கும், மக்களும் நல்லா இருப்பாங்க. இதில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. நான் படித்து தெரிஞ்சுக்கிறதுல நிறைய செக்ஷன்ஸ் இருந்துச்சு. இதில் எக்ஸ்ட்ராவாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். உங்கள் கிளாஸில் என்ன சொல்லியிருக்காங்களோ, எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க. தேவையில்லாத கதை கண்டென்ட்டுக்காகச்சும் கேட்டுக்கோங்க பேப்பரில் எழுதுறது. செக்ஷன் 5B, டெஃபினேஷன் ஆஃப் பேங்கிங்.
அதை பற்றி ஓகேவா. பிஆர் ஆக்ட் செக்ஷன் 5B பேங்கிங்கோட டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது அக்செப்டிங் டெபாசிட் ஆஃப் மணி ஃப்ரம் த பப்ளிக். இங்கே எழுதுலையா? அக்செப்டிங் டெபாசிட் of money from the public for the purpose of lending or investment which are repayable on demand or otherwise withdraw by check, draft or order. இது டிமாண்ட். இது ஒன்றும் இல்லைங்க. பேங்கிங்னா என்ன? பப்ளிக் கிட்ட இருந்து மணியை டெபாசிட் பண்ணலாம், டெபாசிட் அக்செப்ட் பண்ணலாம். அதை பேங்க் வந்து என்ன பர்பஸ்க்கு என்ன பண்ணலாம்? லெண்டிங் பர்பஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு அதை பேங்க் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நாம் டெபாசிட் பண்ண பேங்க் என்ன பண்ணுவோம்? திருப்பி ரீபேயபிள், நம்மளுக்கு திருப்பி கொடுக்கணும் தானே. எப்படி? டிமாண்ட் டிராஃப்ட் டிடி மூலியமா கொடுக்கலாம். ஆர் அதர்வைஸ் என்னது? செக்கு, டிராஃப்ட், ஆர்டர் மூலியமா நம்ம டெபாசிட் பண்ண காசை என்ன பண்ணலாம்? வித்ரா பண்ணிக்கலாம். அதை தான் அது ஒரு மாதிரி அந்த சட்டத்தில் இந்த டெஃபினேஷன் இப்படி இருக்கும். செக்ஷன் 6 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஸ்னஸ் அலோடு ஃபார் பேங்க்ஸ். என்னென்ன பேங்க்ஸ் வந்து என்னென்ன விஷயம், என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம்? டெபாசிட் வாங்கலாம், லோன் கொடுக்கலாம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சியை மாற்றலாம், எல்ஓசி லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீஸில் பார்ப்போம். லாக்கர் சர்வீஸ் பண்ணலாம், ஏஜென்சி ஒர்க், செக் வாங்கலாம், பில் பேமெண்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ், இந்த விஷயம்லாம் பேங்க்லாம் பண்ணலான்ட்டு, பேங்க்லாம் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு செக்ஷன் 6 சொல்லியிருக்கு. அப்புறம் ப்ரொஹிபிஷன் ஆஃப் ட்ரேடிங். அதாவது ஒரு பேங்க் ஒரு கூட்ஸை வாங்கவோ விற்கவோ, ஒரு ட்ரேடர் மாதிரி வாங்கவோ விற்கவோ முடியாது. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு கடை ரன் பண்ண முடியாது. இப்போ ஒரு டாய் கடை இருக்குன்னு வச்சுக்கேன். ஒரு பேங்க் வந்து ஒரு டாய் கடை ரன் என்ன பண்ணும்? கூட்ஸை வாங்கி அந்த கூட்ஸை விற்க முடியாது. ஒரு கடை ரன் பண்ண முடியாது ஒரு பேங்க். ஆனால் இப்போ நான் லோன் வாங்குறதுக்கு செக்யூரிட்டியாக கொடுத்துருப்பேன்ல, என்னால் கட்ட முடியலன்னா என் காரையோ இல்லை என் பைக்கையோ சீஸ் பண்ணிடுவாங்கல்ல, அதெல்லாம் விற்கலாம். அந்த மாதிரி கூட்ஸ் எல்லாம் விற்கலாம். அதெல்லாம் இது கீழே வராது. அதில் தான் எழுதிப்பேன். பட் செல் குட் விச் கெப்ட் அ செக்யூரிட்டி ஃபார் லோன். நான் லோனுக்கு செக்யூரிட்டியாக ஒரு கூட்ஸை கொடுத்துருப்பேன், என்னால் லோன் கட்ட முடியாது, அதனால் அந்த கூட்ஸை பேங்க் ஜப்தி பண்ணியிருப்பாங்க. அதை அவங்களால ஏலத்தில் விற்றுருவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் ஒரு ட்ரேடர் மாதிரி ஒரு கூட்ஸை வாங்கவோ விற்கவும் முடியாது, கடை ரன் பண்ண முடியாது. அப்புறம் செக்ஷன் 7 யூஸ் ஆஃப் வேர்ட் பேங்க். லைசன்ஸ் பேங்க், லைசன்ஸ் உள்ள பேங்க் மட்டும்தான் பேங்க்கு, பேங்கர் இல்லை பேங்கிங்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண முடியுமே. எல்ஐசி வேணா பாருங்க. எல்ஐசி வேணாம். எல்ஐசி இஸ் நாட் அ பேங்க், ஐ திங்க் ஸோ. இட்ஸ் எ இன்சூரன்ஸ் கம்பெனி, ஃபினான்ஷியல் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஃபைனான்ஸ் பேங்க், ஃபைனான்ஸ் கம்பெனி. அது அவங்களாம் பேங்க்கு, பேங்கர், பேங்கிங்ன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. 11th ஒன், மினிமம் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட். அதாவது நான் ஒரு பேங்க் ஆரம்பிக்கணும்னா என்கிட்ட மினிமமாக ஒரு அமௌண்ட் இருக்கணும். அந்த அமௌண்ட் இருந்தால் தான் என்னால் ஒரு பேங்க்கே ஆரம்பிக்க முடியும். சப்போஸ் என்கிட்ட 5000 ரூபாய் தான் இருக்குது, எப்பா நான் ஒரு பேங்க் ஆரம்பிக்க போகிறேன், என் பேங்க்கில் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பேங்க்கில் ப்ராஃபிட் வந்ததும் அந்த ஷேர்ஸ்லாம் உங்களுக்கு ப்ராஃபிட்டை பிரித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா எவனாவது என்ன நம்புவானா? இருக்கிற காசை சூழிட்டு போயிட மாட்டேன். இல்லை என் பேங்க் திவால் ஆச்சுன்னா இந்த இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் நான் எப்படி திருப்பி காசு கொடுப்பேன்? அதனால ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மினிமம் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட், மினிமமாக பெய்ட் அப் கேபிட்டல், அப்புறம் ரிசர்வ், ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ் ஆஸ் பிரெஸ்கிரைப்ட். ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி இந்த அமௌண்ட் ஆஃப் இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்றாங்க. பெய்ட் அப் கேபிட்டல்னால் ஒன்றும் இல்லைங்க. இன்வெஸ்டர் வந்து இப்போ ஒரு பேங்க் வச்சுருக்கேன், இன்வெஸ்டர்ஸ் என் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க எனக்கு இன்வெஸ்ட் பண்ண தொகை வந்து ஒரு 1000 கோடின்னு வச்சுக்கோங்களேன். நான் இவ்வளோ நிதி வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து வாங்கியிருக்கேன், இவ்வளோ மணி வந்து நான் வாங்கியிருக்கேன். அந்த 1000 crores தான் பெய்ட் அப் கேபிட்டலு. ரிசர்வ்ஸ்னால் ஒன்றும் இல்லை, வர ஷேரு. இப்போ நான் வந்து பேங்க் நடத்துகிறேன், எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அந்த ப்ராஃபிட்டை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், இன்வெஸ்ட் பண்ண ஷேர் ஹோல்டர்ஸ்னால் நான் அதை ப்ராஃபிட் ஷேர் பண்ணிவிடுவேன். ஆனால் பாக்கி ஒரு சர்டன் அமௌண்ட்டை வந்து நான் அந்த ப்ராஃபிட்டில் ஒதுக்கி வச்சுருக்கணும். ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்காம ஒரு ப்ராஃபிட்டை நான் ஒதுக்கி வச்சுருக்கணும் அந்த பேங்க் பர்பஸ்க்காக. இப்போ பேங்க்குக்கு ஏதோ எமர்ஜென்சினா அப்போ நான் காசுக்கு எங்கே போகிறது? இருக்கிற ப்ராஃபிட் எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்?
அப்போ வர ப்ராஃபிட்ல ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் ஒதுக்கி வச்சிருக்கணும். அதுதான் ரிசர்வ். ஓகேவா? ப்ராஃபிட் தட் பேங்க் கெப்ட் அசைடு நாட் கிவன் டு ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்காம வர ப்ராஃபிட்லேருந்து ஒரு கொஞ்சம் பணம் ஒதுக்கி வச்சிருப்பேன். அதை தான் ரிசர்வ். பெய்டு கேபிட்டல்னா இன்வெஸ்டர்ஸ் எனக்கு மொத்தமாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டு. ஓகேவா? இதில் ஒரு மினிமம் அமௌண்ட் ஆச்சும் இருக்கணும். சப்போஸ் பெய்ட் அப் கேபிட்டல் ஒரு 1000 crores, ரிசர்வ்ஸ் ஒரு 500 crores இருக்குன்னா மொத்தமாக 1500 கோடியா? அப்போ நான் ஒரு பேங்க் ஆரம்பிக்கணும்னா அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு 2000 கோடி இல்லை ஒரு 1500 கோடியாச்சும் இருக்கணும். ஒரு மினிமம் அமௌண்ட் ஆச்சும் இருக்கணும். அப்போ தான் என்னோட ஒரு பேங்க்கே ஆரம்பிக்க முடியும். மினிமம் அமௌண்ட் டு ஸ்டார்ட் ஏ பேங்க். சிம்பிளாக சொல்ல போனால் அதாங்க. உங்களுக்கு இதெல்லாம் கூட புரியலன்னா இதையாச்சும் புரிஞ்சுக்கோங்க. பெய்ட் அப் கேபிட்டல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண மொத்த அமௌண்ட் தான். ரிசர்வ்ஸ்னால் வந்த ப்ராஃபிட்டில் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கறத எடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணி ரிசர்வாக வச்சுப்பேன். அதுதான் ரிசர்வ்ஸ். இது செக்ஷன் 11. செக்ஷன் 17 ரிசர்வ் ஃபண்டு. அந்த ரிசர்வ் சொன்னல, அதை ரிசர்வ் பண்ணல. அது என்ன ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வர ப்ராஃபிட்ல வர ஆண்டு ஆனுவல் இயர்ல வந்த ப்ராஃபிட்ல 25% நான் ரிசர்வ் ஃபண்டுக்காக ஒதுக்கி வச்சிருக்கணும். அதை நான் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கணும்ன்றாங்க. அதை நான் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? எமர்ஜென்சிக்காக ரிசர்வ் ஃபண்டில் நான் அதை போட்டுடணும். எனக்கு வருஷத்துல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குல்ல, அந்த ப்ராஃபிட்ல 20% நான் ரிசர்வ் ஃபண்டில் போட்டுருணுன்ட்டு ஆர்பிஐ சொல்றாங்க. இது செக்ஷன் 17. செக்ஷன் 20ல என்ன சொல்லணும்னா, லெண்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ நான் பேங்க் வச்சுக்கிறேன். ஓகேவா? நான் லோன் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னா, இப்போ செக்யூரிட்டி, இப்போ ஒரு லோன் நம்ம வாங்குறோம்னா செக்யூரிட்டி கொடுக்கணும்ல. வீடோ பைக்கோ காரோ கொடுக்குறோம்ல, அதே மாதிரி நம்ம வாங்கி வச்சிருக்க ஷேர்ஸ் கூட செக்யூரிட்டியாக பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ இன்ஃபோசிஸ் ஒரு கம்பெனி இருக்குது சார். இன்ஃபோசிஸ் கம்பெனியில் நான் ஒரு 100 ஷேர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இதை செக்யூரிட்டியாக வச்சு எனக்கு லோன் தாங்கன்னா தருவாங்க. இதே நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்ட போய், சார் எனக்கு லோன் வேணும், உங்கள் பேங்க்கோட ஷேர்ஸே நான் ஒரு 100 ஷேர் வச்சுருக்கேன், இதை செக்யூரிட்டியாக வச்சு லோன் தாங்கன்னா தரமாட்டாங்க. அந்த பேங்க்கோட ஷேர்ஸையே செக்யூரிட்டியாக வச்சு லோன் கேட்டால் அந்த பேங்க் லோன் தரக்கூடாதுன்ட்டு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பேங்க்கோட டைரக்டர்னா அவர் தான் சீஃபு. இப்போ அவர் இருந்துக்கிட்டு, தம்பி எனக்கு ஒரு 100 கோடி லோன் தாப்பான்னா அது அந்த பேங்க் அவர் கீழே இருக்கிறவங்க தானே எல்லாருமே. அப்போ அந்த பேச்சை ஆப்வியஸாக கேட்டு தான் ஆவாங்க. அப்போ லோன் தருவாங்க. இவர் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாருன்னா அப்போ அந்த பேங்க்கோட நிலைமை என்ன ஆகும்? அப்போ இந்த மாதிரி நடக்கூடாதுன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பேங்க்கோட டைரக்டர்ஸுமே லோன் தரக்கூடாது, அந்த பேங்க்கோட ஷேர்ஸை செக்யூரிட்டியாக வச்சியும் லோன் தரக்கூடாதுன்ட்டு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. லைசன்சிங் பற்றி சொல்கிறது. ஓகேவா? ஆர்பிஐ கிட்ட லைசன்ஸ் வாங்காமல் எந்த பேங்க்கும் பேங்கிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. செக்ஷன் 22. செக்ஷன் 23னா பிரான்ச். இப்போ ஒரு பேங்க் பிரான்ச் ஆரம்பிக்கணும், இல்லை அந்த இருக்கிற பிரான்ச்சோட லொக்கேஷன் மாற்றணும்னா ஆர்பிஐ பர்மிஷன் வாங்கணும், பிரான்ச்சோட லைசன்ஸ். இது லைசன்சிங் 22, 23. 24 இது கொஞ்சம் முக்கியமான டேர்ம், ஸ்டாட்யூட்டரி லிக்விட் ரேஷியோ. இது நான் ஒரு கதையாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ பீப்புளெலாம் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்களா, பேங்க்குக்கு டெபாசிட் பண்ணால் அவங்களுக்கு கஜானால பணம் சேருதா? வந்த அமௌண்ட்டை என்ன பண்ணணும், அதில் இப்போ ஒரு 100 crores வருதுன்னா அதில் ஒரு 30 crores நான் என்ன பண்ணுறேன், ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். லிக்விட் அசட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அசட்னா சொத்து, கரெக்டாக? லிக்விட் அசட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அதாவது கேஷா, கோல்டா, கவர்மெண்ட் பாண்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். பாண்டுனா ஒன்றும் இல்லை, பத்திரம். கவர்மெண்ட் பாண்டுனா கவர்மெண்ட்டுக்கு இப்போ காசு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவான், அவன் பத்திரத்தை விற்பான். நான் அந்த பத்திரத்தை கம்மி விலைக்கு தான் விற்பானே. கவர்மெண்ட் பாண்ட் எப்பவுமே கம்மி விலைக்கு விற்கிறான். உதாரணத்துக்கு 100 ரூபாய் இந்த பாண்டோட விலை, ஆனால் 80 rupeesக்கு என்கிட்ட விற்கிறான். நான் அவனுக்கு லோன் தரேன். திருப்பி என்கிட்ட வாங்கின லோன் அவன் திருப்பி கட்டும் போது அந்த பாண்டை நான் திருப்பி கொடுப்பேன்.
சாரி கவர்மெண்ட் பாண்ட் இது கிடையாதுங்க. கவர்மெண்ட் பாண்ட் இப்போனா அவன் என்கிட்ட பாண்டை விற்கிறான், 100 ரூபாய் பாண்டை 80 ரூபாய்க்கு விற்கிறானா. ஸோ நான் என்கிட்ட இருந்த காசை நான் வந்து தரேன், ஓகேவா. இப்போ வந்து அவன் பாண்டை திருப்பி வாங்குவான், ஓகேவா. அவன் ஸோ பாண்ட் நான் எவ்வளோ கொடுத்தேன், 80 ரூபா கொடுத்தேன். 80 ரூபா கொடுத்து அவன் பாண்டை நான் வாங்கிட்டேன். இப்போ அவன் என்ன பண்ணுவான், அவன் பாண்டை அவன் திருப்பி வேணும். அப்போ என்ன பண்ணுவான், நான் அவன் பாண்டை திருப்பி தரும்போது அவன் எனக்கு காசு கொடுப்பான். இப்போ அந்த பாண்டோட விலை இப்போ மார்க்கெட் ரேட் படி 120 ரூபான்னா 120 ரூபா கொடுத்து என்கிட்ட இருந்து வாங்கிப்பான். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ 40% அந்த 40 ரூபா லாபம். இப்போ புரியுதா. கோல்டுனா தங்க விலை ஏறும், அப்போ விற்கும் போது நம்மளுக்கு அதிக காசு வரும், ஓகேவா. கவர்மெண்ட் பாண்ட் விற்கும் போது நம்மளுக்கு அதிகமாக காசு வருது. என் கேஷை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் என்ன ஆகும், ஒரு பேங்க் எமர்ஜென்சி பீரியடோ இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளமோ வந்துச்சுன்னா இந்த லிக்விட் அசெட் வந்து அந்த பேங்க்குக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட தொகை நான் வந்து லிக்விட் அசெட்டாக ஸ்டோர் பண்ணுறேன்ல, அதை தான் ஸ்டாட்யூட்டரி லிக்விட் ரேஷியோன்றாங்க. வர டெபாசிட்லேருந்து சர்டன் அமௌண்ட்டை ஸ்டோர் ஆஸ் லிக்விட் அசெட் ஆஸ் கேஷ், கோல்ட் ஆர் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். இதுதான் ஸ்டாட்யூட்டரி லிக்விட் ரேஷியோ. இது எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து ஸ்டாட்யூட்டரி லிக்விட் ரேஷியோவாக ஸ்டோர் பண்ணணுன்ட்டு டிசைட் பண்ணுறதே ஆர்பிஐ தான். லிக்விட்னா ஒன்றும் இல்லைங்க, ஈஸியாக கன்வெர்ட் ஆகிறது. இப்போ ஒரு சொத்தை ஈஸியாக கேஷாக சீக்கிரமாக கன்வெர்ட் ஆகிறத லிக்விடிட்டின்னு வாங்க. இப்போ கோல்டுலாம்னா செம லிக்விடிட்டி. ஏன்னா கோல்டை விற்றா உடனே கேஷாக வாங்கிடலாம்ல, கோல்டை விற்றா கேஷாக வாங்கிடலாம்ல. அப்போ அதோட லிக்விடிட்டி ரேட் எவ்வளோ ஹையாக இருக்கா. அப்போ லிக்விடிட்டினா ஈஸிலி கன்வெர்ட்டபிள் இன்டூ கேஷ் குயிக்லி, அவ்வளோதான் அர்த்தம் அசெட். செக்ஷன் 35ல இன்ஸ்பெக்ஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆர்பிஐ வந்து ஒரு பேங்க்கை இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவங்க புக்கோட ஆடிட் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஆர்பிஐ வந்து ஒரு பேங்க்கோட டைரக்டர் இல்லை எம்டியோ அப்பாயின்மெண்ட்டை ரிஜெக்டும் பண்ணலாம், அப்ரூவும் பண்ணலாம், அவங்கள தூக்கவும் செய்யலாம். சும்மா இஷ்டத்துக்கு தூக்க மாட்டாங்க. சப்போஸ் அந்த பேங்க் டைரக்டர் ஏதோ தப்பு செஞ்சா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா, மிஸ்யூஸ் பண்ணால், அப்போ அவங்க ஆர்பிஐ அவங்கள ரிமூவ் பண்ண முடியும். இது வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தான் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியல. மொராட்டோரியம்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ என் ஒரு பேங்க் வந்து ஒரு சீரியஸான ட்ரபுளில் இருக்குது, ஃபினான்ஷியல் பணம் நெருக்கடியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டைமில் வந்து மக்களுக்கு பணம் தர முடியாது. அப்போ ஆர்பிஐ கிட்ட மொராட்டோரியம் கேட்பாங்க. அப்போ ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட் கிட்ட போய் மொராட்டோரியம் அப்ளை பண்ணுவாங்க. மொராட்டோரியம்னா இல்லை, ஒரு டெம்பரரி ஃபீஸ், ஒரு டெம்பரரி ஷார்ட் பீரியடுக்கு பேங்க் வந்து மக்களுக்கு பே அவுட் பணம் திருப்பி தர முடியாது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம், அவங்க ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதாவது பர்மிஷன் கேட்குறது, சார் ஒரு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்கள், நான் இருக்கிற ப்ராப்ளம் சரி செஞ்சுட்டு வரேன், அது வரைக்கும் என்னால் மக்களுக்கு பே பண்ண முடியாது, மொராட்டோரியம் இஷ்யூ பண்ணுங்கன்ட்டு ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட் கிட்ட கேட்கும், அதை வாங்கி இவங்களுக்கு தரும். இதுதான் மொராட்டோரியம். ஸோ இது ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம். ஸோ இது எல்லாமே செக்ஷன்ஸு. இல்லை முக்கியமான செக்ஷன் 22, 23 லைசன்சிங் பற்றி, ஸ்டாட்யூட்டரி லிக்விட் ரேஷியோலாம் 24 முக்கியம், ரிசர்வ் ஃபண்டு, அப்புறம் ப்ரோஹிபிஷன் ஆஃப் ட்ரேடிங்கு, பிஸ்னஸ் அலோட் ஃபார் பேங்க்ஸு, டெஃபினேஷன் கேட்க கூட வாய்ப்பு இருக்குது 2 மார்க்ஸில். ஸோ எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஸோ புரிஞ்சா ஓகே, அதிகமாக இருந்தால் குறைச்சிக்கோங்க. இந்த 3 டாப்பிக்கில் அவ்வளோதான் தெரியும். தேங்க்யூ.